ஒரே காரில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி புறப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் இன்று மாலை டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் டெல்லிக்கு பயணம் சென்ற நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. EPSஐ வரவேற்பதற்காக தம்பிதுரையும் CV சண்முகமும் டெல்லி விமான நிலையத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து ஒரே காரில் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோர் புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சட்டப்பேரவையிலிருந்து ஒரே காரில் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் கிளம்பியிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் KP முனுசாமி ஆகிய இருவரும் ஒரே காரில் சட்டப்பேரவையிலிருந்து கிளம்பியிருக்கிறார்கள். இன்று மாலை இவர்கள் இருவரும் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இவர்கள் இருவரும் ஒரே காரில் பயணம் செய்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அதேபோல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான EPS சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலேயே டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணியும் KP முனுசாமியும் ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், இவர்கள் இருவரும் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று பேசி முடித்த பிறகு SP வேலுமணி அவர்கள் புறப்பட்டார். அவருடன் சேர்ந்து KP முனுசாமி அவர்களும் புறப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சட்டப்பேரவை கூட்டம் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இன்னும் 2 பேர் பேச வேண்டி இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே 2 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். SP வேலுமணி அவர்களும் KP முனுசாமி அவர்களும் இருவருமே SP வேலுமணி அவர்கள் காரிலே ஏறி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். 2 பேரும் வரும்போது தனித்தனியாக வந்தாலும் கூட சேர்ந்தே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்று மாலை டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அந்த தகவலை உறுதி செய்வது போலவே அவர்கள் சட்டப்பேரவை அந்த கூட்டத்திலிருந்து பாதியில் புறப்பட்டு செல்கிறார்கள். அதுவும் இருவரும் ஒரே காரில் சென்றிருப்பது அவர்கள் நேரடியாக விமான நிலையம்தான் செல்கிறார்களா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்திற்கு வரவில்லை. அவர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். இந்த சூழலில் இந்த இருவரும் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது அவர்களும் டெல்லிக்கு தான் சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. இன்று மாலை அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. 2 கட்சிகளும் கூட்டணி அமையலாம் என அரசியல் அரங்கில் பேச்சுக்கள் எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் முக்கிய தலைவர்களுடைய இந்த டெல்லி பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக ஒரு சந்திப்பாக இது பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் அதிமுக தரப்பில் அந்த தலைமையிடம் நாம் விசாரித்து கேட்கும் போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் சொல்லவில்லை. அவர்கள் சொல்வது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம், அங்கு டெல்லியில திறக்கப்பட்ட அலுவலகம் ஒன்று இருக்கின்றது. அந்த அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கின்றார். அங்கு நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார் என்றுதான் சொல்கிறார்கள். அவர்கள் தரப்பில் பாஜகவை சந்திக்க போகிறார்கள், கூட்டணி பற்றி பேச போகிறோம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக யாரை சந்திக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் முழுமையாக நமக்கு தெரிய வந்துவிடும். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜேஷ்.